மச்சான். வா மச்சான். என்ன மச்சான் படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இன்னும் கிளம்பாம இருக்கா? மச்சான் அப்பா வயலில் வேலை பார்த்துட்டு இருக்காரா, சாப்பாடு கொடுத்துட்டு அப்படி போயிடலாம். வா போயிட்டு வரலாம். சரி சீக்கிரமா போயிட்டு வா. வா போயிட்டு வரலாம். மச்சான் உங்க வீடு தான் இங்க இருக்கு, அப்போ எங்க இருந்துடா சாப்பாடு எடுத்துட்டு வரா? இல்லை மச்சான், அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, அதான் மாமா வீட்டில் வந்து வாங்கிட்டு வரேன். மச்சான் அவங்க இடம் எங்கடா இருக்கு? இப்போதைக்கு அந்த இடம் மட்டும் தான் இருக்குது, மற்ற இடம் ரியல் எஸ்டேட்காரங்க வாங்கிட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் இன்னைக்கு தான் நடவா? இன்னும் 2 நாள் ஆகும். பா சாப்பாடு இங்கே இருக்கு, நான் படத்துக்கு போகிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. வயலுக்கு மட்டும் கொஞ்சம் நாற்று விளாசிட்டு போயிடுப்பா. அட போப்பா, இதுக்கு தான் வயலு பக்கமே வரதில்ல, எப்போ பார்த்தாலும் அதான் வேலை சொல்லிக்கிட்டே இருக்க. மற்ற நாள் தான் காலேஜ்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன், இன்னைக்கு ஒரு நாளாவது செய்யக்கூடாதாப்பா? நாற்று அங்கே இருக்கு பாருப்பா, விளாசிடு. மச்சான் இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சு போகலாமே. மச்சான் ஒரு ஊர்ல ஒரு ஓனாவா, இந்த வேலையே இங்க வேணாவா, போயிட்டு வா மச்சான். நான் மச்சான் பா இங்கே பாரு, இந்த வயலுக்கு மட்டும் தான் நாற்று விளாசுவேன். என்ன டவரே கிடைக்க மாட்டேங்குது? என்ன மச்சான் உங்க வயல்ல டவரே கிடைக்க மாட்டேங்குது? தா அந்த தினமதி மச்சான் நல்லா கிடைக்கும். என்ன காண்டா? நீ வந்து சீக்கிரம் முடிச்சு போலாம்ல. ஏன்டா சாவடிக்கிற? இருடா வரேன், இருடா காண்டை முடிச்சுட்டு வரேன். படம் பார்க்க போலன்னு தாறுமாறா கிளம்பி வந்தான், மச்சான் சேரு மேல நடக்க விட்டானே. சரி என்ன பண்றது, மச்சானுக்காண்டி செஞ்சுதான் ஆகணும். என்கிட்ட இருக்குமா இருக்காதா? தம்பி 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 2 பீடி இருந்தா கொடுப்பா. பீடி பீடி காஜா பீடியா கரீம் பீடியா? காஜா பீடியா தோஞ்சு போன மாதிரி பாடியை வச்சுக்கிட்டு பீடி கேக்குது அவனுக்கு. அட ஏன் நீ வேற? முடிஞ்சுப்பா, நான் கிளம்புறேன். விமல முருகன் மாட்டை ஓட்டிட்டு போறான், கொஞ்சம் மாட்டை கழுவி கட்டிட்டு கொஞ்சம் வெக்க போட்டு போயிடுப்பா. இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. மச்சான் நீ மாட்டை பூ வச்சு பொட்டு வச்சு பொண்ணு பார்க்க அனுப்பு, நான் படத்துக்கு போறேன். போடா. டேய் மச்சான் மச்சான். போடா போடா. நீயே பாத்துக்கப்பா, படத்து டைம் ஆச்சு, நான் போறேன். சரிப்பா பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. இதான் மச்சான் எங்க அப்பா. ஊர் உலகத்தில் இல்ல, அது அப்பா இவரு. அண்ணா இந்த இடம் வரைக்கும் எல்லாம் வாங்கியாச்சுண்ணே. அப்ப நாம வாங்க வேண்டிய நல்லா அங்க இருக்கா? ஆமாண்ணா, ராமசாமி இடம் மட்டும் தானே பாக்கி. அண்ணா இவரு தானே ராமசாமியா? கூப்பிடவரு. யோ ராமசாமி இங்க வா. வணக்கம்யா. வணக்கம். நான் எஸ்எஸ்டி ரியல் எஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா நிலத்தையும் நான் வாங்கியிருக்கேன். உங்க நிலம் பாக்கி இருக்கு. என்ன வேலை சொல்றீங்க? இந்த நிலத்தை நான் வாங்கணும். இந்த நிலத்தை விற்கிற எண்ணம் இல்லை எனக்கு. பெரியவரே, கொடுக்கற காசை வாங்கி சொகுசா வாழ்ற வழியை பாருங்க. எங்க மச்சான் நானும் சொகுசான வாழ்க்கை வாழணும் தான் பாக்குறேன். எங்க அப்பா என்ன படி அரியரை கிளியர் பண்ணு தேவையில்லாம தொல்லை கொடுக்குறான் மச்சான். நம்ம அப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல மச்சான், விவசாயம் 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 அது மட்டும் தான். அப்படியா? தெரியாது. டேய் மச்சான் வீடு வந்துச்சு, இங்கே நிறுத்து. ஓகே மச்சான், நாளைக்கு பார்க்கலாம்.
மச்சான் படமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா போச்சு, செகண்ட் ஹாஃப் செம்ம போடுறா. மச்சான் மச்சான் ஒரு நிமிஷம் இரு. பா என்னப்பா ஆச்சு? தலையில அடிபட்டிருக்கு. நம்ம வீட்டு செவுத்துல இடிச்சுக்கிட்டோம்ப்பா. பா பார்த்து வரக்கூடாதாப்பா, எவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு பாருப்பா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா, நீ போய் சாப்பிடு. சரிப்பா, நான் சாப்பிட்டு வரேன். சரிப்பா, ரெஸ்ட் எடுத்துக்கங்கப்பா. சரிப்பா. இதில் தான் நம்ம அப்பா அடிச்சிட்டு போகிறோம். உடம்பு பரவாயில்லையாப்பா? பரவாயில்லப்பா. வலி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. ஹாய். வரண்டா வரண்டா. இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா? இல்லை மாமா, நேற்று படம் பார்க்க 500 உசார் பண்ணிட்டு வந்தேன். ஆமாம். அவன் காலையிலேயே கத்த ஆரம்பிச்சிட்டான், அதான் கிளம்பி நீ வேற. ஆமாம், யார் மச்சான்? வேற யாரு? என் அப்பன் தான். தம்பி தம்பி, ஏன்னா நேற்று எங்கப்பா போயிருந்தீங்க? ஏன்னா படத்துக்கு போயிருந்தோம். நீங்க படத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? இந்த நிலத்தை விற்கிற எண்ணம் இல்லை எனக்கு. இந்த நிலத்துல உங்களுக்கு என்ன வருமானம் வருது? இப்படி 5க்கு 10க்கு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு கொடுங்க நிலத்தை. உங்க தலைமுறையை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் பணம் தரேன். என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதாயா. என் வருங்கால தலைமுறையே இதை நம்பிதாயா இருக்கு. வருங்கால தலைமுறையா அது வெங்காயமாகுது. முதல்ல உன் தலைமை நல்லா இருக்கேன்னு பாத்துக்கோயா, மற்றவங்கள பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அதை விட்டுட்டு வெட்டி வேதாந்தம் பேசாதீங்க. ஐயா, மறுபடியும் சொல்றேன், இந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையா. என்னை வற்புறுத்தாதீங்க. ஐயா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, கேட்கவே மாட்டேங்கிறா. டேய், டேய். இதான்ப்பா நேற்று நடந்துச்சு. என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டாங்க? மச்சான் நம்ம நிலத்துக்கு வந்து நம்ம அப்பா மேலே கை வச்சிட்டாங்க மச்சான். என்ன மச்சான் பண்ணலாம் அவங்கள? நான் பாத்துக்கிறேன். ஹலோ சார், நான் ராமசாமி பையன் பேசுகிறேன் சார். ராமசாமி. சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், அந்த 2 ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, கொடுத்துலாம் முடிவு பண்ணிட்டேன் சார். வெரி குட். எங்க வரணும்? சார், எங்கள் வயலுக்கே வந்துருங்க, அங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். 10 நிமிஷத்துல அங்க வரேன். ஓகே சார். ஃபோன் பண்ணது நீதானே? நான் தான் சார். எதிர்பார்த்தேன். ராமசாமிக்கு ஒரு புள்ள இருக்கும்போதே எதிர்பார்த்தேன் எனக்கு நீ கால் பண்ணுவேன்னு. ஆனா இதை நீ எதிர்பார்க்கல. இது எதிர்பார்க்கல. அது டேய், என்னை யாருன்னு தெரியாம கட்டி போட்டிருக்கேன். மரியாதையை அவுத்து விட்டுரு, அதான் உங்களுக்கு நல்லது. ஏய் சும்மா நிறுத்து. விவசாயிங்க நிலத்தை அழிச்சு ரியல் எஸ்டேட் பண்ற ஆள் தானே நீ? டேய் விடுமச்சான், விவசாயோட பசங்க நமக்கே விவசாய பற்றி யாருமே தெரியல. இவர் சொல்லி என்ன போகுது? 2-3 நாள் இங்கேயே கடை, அப்பதான் விவசாயியோட அருமை தெரியும். ஆனால் எங்கள் அப்பா நிலம் தரணும் சொல்லி அடிச்சு பார்த்தியா, அதுக்காக உனக்கு கட்டி போட்டிருக்கேன். இப்படியே இரு. டேய் சோறு கொடுங்கடா. டேய் பசிக்குதுடா, கொடுங்கடா சோறு கொடுங்கடா. டேய் சோறு கொடுங்கடா. டைமுக்கு தண்ணி மட்டும் கொடுக்குறீங்க, பசிக்குதுடா. ஒருவேளை சோறு கொடுங்கடா. பசினா என்ன, விவசாயம்னா என்னன்னு புரிய வச்சிட்டாங்களே இந்த பசங்க. பணம் தான் முக்கியம்னு எல்லா விவசாயியோட நிலத்தெல்லாம் அடிச்சு புடுங்கினேனே. நம்ம ரியல் எஸ்டேட் 2 நாளைக்கே தவடை விடலாம் தொங்கி போய் கிடைக்குது. சாப்பாடு பசிக்குதுடா, சோறு வேணும். ஓ ஒரு 2 நாள் சாப்பிடாததுக்கு இப்படி புலம்புறியே,
நாளைக்கு ஒன்னால நீ பண்ற பிசினஸால ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிடலாமா போகுது. அதை பத்தி கொஞ்சமா நினைச்சு பார்த்தியா நீ? இந்த நிலைமை அப்படியே நீடிச்சுன்னு வச்சுக்கியேன், நாளைக்கு ஓம் பிள்ளை என் பிள்ளையும் சாப்பாட்டுக்கு மொட்டமால விவசாயம் பண்ணுவாங்க. இனிமேலாவது விவசாயத்தை வாழ விடுங்கடா. பொழைச்சு போ. பாமச்சாம் போலாம். போதுண்டா சாமி, போதுண்டா. நம்ம நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம். அதை ரியல் எஸ்டேட் பேர்ல அழிக்க பார்த்தேனே. ச்சே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். சார் எனக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேண்டும் சார். இது ஏதும் மனை நிலம் இல்லப்பா, விளை நிலம். இந்த நிலம் எல்லாம் விவசாயிக்கு தான் சொல்லுவோம்.